தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்முடைய கருத்திலே ஜீவனுள்ள வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகமே நமக்கு சத்தியமாக, ஜீவனாக, ஒளியாக, வழிகாட்டியாக இருக்கிற அப்படின்னாலே அந்த சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டியது மிக இன்றியமையாததாக இருக்கிறது. 16 அடிப்படை கிறிஸ்தவ அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைய தினத்துல 6வது கிறிஸ்தவ அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 6வது கிறிஸ்தவ அனுபவம், மனம் மறுரூபமாகிட வேண்டும். மனம் மறுரூபமாகிட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இப்படியாக ஆவியானவர் பவுலடியார் மூலமாக அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆங்கிலத்திலே இப்படியாக வாசிக்கலாம். Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. Be renewed in your mind. இது ஒரு கிறிஸ்தவ அனுபவமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் பயிற்றுவிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்தவ அனுபவமாகிய 6வது அனுபவமாகிய மனம் மறுரூபமாகுங்கள் என்கிற இந்த தலைப்பில ஒரு 6 காரியங்களை விரைவிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனம் என்பது யாது? வாட் இஸ் a mind? இரண்டாவதாக, மனம் எப்படி செயல்படுகிறது? How does mind function? மூன்றாவதாக, மனதை பற்றிய பேருண்மைகள், salient features of the mind. நான்காவதாக, இப்படிப்பட்ட மனமே மறு உருவம் எடுத்திட வேண்டும். This is the mind to be renewed. ஐந்தாவதாக, இப்படிப்பட்ட மனம் மறுரூபம் அடைந்திட நாம் என்ன செய்ய வேண்டியவைகள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான். What should we do to renew the mind? கடைசியாக 6வதாக, இதற்கு வேதம் தரும் உதவிகள். நாம் மனதை மறுரூபப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த வேத புத்தகத்திலே நமக்கு வழிமுறைகள் அழகாக இருக்கின்றன. அவைகளையும் கூட நாம் பார்க்க வேண்டும். The help Bible offers to renew our mind. இந்த 6 காரியங்களையும் கர்த்தருடைய கிருபையினாலே விரைவாக நாம் பார்ப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவதாக, what is a mind? மனம் என்பது யாது? இதை நாம் மிகவும் தெளிவாக வேதத்தின் அடிப்படையில அறிந்து கொள்ளுவது நமக்கு இன்றியமையாதது. வாட் இஸ் a mind என்று சொல்லி ஒருவேளை கேட்போம் என்றால், மனித அமைப்பிற்குள் தேவன் வைத்திருக்கும் ஓர் அற்புத அமைப்பு என்று சொல்லலாம். மனம் மனித அமைப்பிற்குள் தேவன் வைத்திருக்கும் ஓர் அற்புத அமைப்பு என்று சொல்லலாம். God's arrangement in the makeup of the man. Mind is God's arrangement in the makeup of the man. மனம் என்பது திட பொருள் அல்ல, அது சிந்தனை உலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். Mind is not a physical reality, but a metaphysical reality.
abstract reasoning ability, world of reason என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த மனம் இப்படித்தான் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். The functioning reality of mind, உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஐம்புலன்களின் வழியாய் உலகத்திலிருந்து வரும் அனைத்து செய்திகளையும் அந்த ஐம்புலன்களுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு தன்மைகளின் வழியாய், நரம்பு மண்டலங்களின் வழியாய் மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதாவது உலகத்திலே நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செவி என்கிற இந்த 5 புலன்களின் வழியாக வரக்கூடிய உண்மைகளை, வரக்கூடிய செய்திகளை நம்முடைய உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஐம்புலன்களின் உணர்வின் வழியாக, நரம்பு மண்டலங்களின் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மூளை செய்திகள் அனைத்தையும் மனதிற்கு எடுத்து சென்று சிந்தித்து ஆராய்ந்து சேமித்து வைக்கின்றன. ஒருவேளை இப்படியாக சொல்லலாம், mind has the capacity to retain all the informations that were fed through the 5 members of the body. 5 members of the body. Okay. மெய்வாய் கண் மூக்கு செவி என்கிற இவைகளின் வழியாக உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து செய்திகளையும் நரம்பு மண்டலங்களின் வழியாக மூளைக்கு எடுத்து சென்று மூளையானது இந்த செய்திகள் அனைத்தையும் மனதிற்குள் கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். மூளையும் மனமும் இணைந்து கண்டறிந்த செய்திகளை சிந்தித்து ஆராய்ந்து சேமித்து வைக்கின்றன. எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லுவார்கள். இந்த ஹார்ட் டிஸ்க்ல இந்த கீபோர்ட் மூலமாக உள்ளே அனுப்புகிற அத்துணை செய்திகளும் சேமித்து வைக்கப்படுகின்றன. ஓகே. அதை போல ஆண்டவர் நமக்கு உடலுக்கு கொடுத்த ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் நரம்புகளின் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளை அவைகளை ஒருங்கிணைத்து மனதிற்கு செய்தியாக அனுப்புகிறது. It sends from brain into the mind. ஓகே. மனது சேமித்து வைத்த அனைத்து செய்திகளையும் உடல் உறுப்புகளின் வழியாய் செயல் வடிவிலே மீண்டும் வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்ததாய் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The stored informations, probably in the subconscious mind, it's being brought out instantaneously again by the mind and brain. அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். Body is a physical reality, but mind is a metaphysical reality. Moral sense is a spiritual reality. Will is a deciding reality. Mind, brain, will are intricately, inseparably interrelated. மனமும் மூளையும் தீர்மானிக்கும் திறனும் will ஒன்றோடு ஒன்று இணைந்து
பிரிக்க முடியாத நெருங்கிய அமைப்பாக இருக்கிறது. இந்த மனம், மூளை, தீர்மானிக்கும் சக்தி, இருதயத்தையும் கூட சேர்த்துக் கொள்ளலாம். ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிக்க முடியாத நெருங்கிய அமைப்பாக இருக்கிறது. ஆங்கிலத்துல இன்னும் தெளிவாக இருக்கிறது. intricately, inseparably interrelated என்று சொல்லி நாம் சொல்லலாம். சோ இதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்கிறோம்? உலகத்திலே இருந்து ஐம்புலன்கள் வழியாக செய்திகள் அனைத்தும் மூளை வழியாக நம்முடைய மனதிற்குள்ளே போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனதை பற்றிய ஒரு சில பேருண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். salient features of the mind. உலகத்திலிருந்து வந்த நன்மைகளை மட்டுமல்ல, எல்லாவித தீமைகளையும் கூட அது சேமித்து வைக்கக்கூடியதா இருக்கிறது. The mind has the capacity to receive and retain not only the good informations which we get from the world, but also it has the tendency and capacity to receive all the bad, unclean, wicked informations from the world, and it has the capacity to retain. நம்முடைய மனதிலே அது சேர்த்து வைக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, திருமறையிலே நாம் அழகாக வாசிக்கிறோம். மரண இருளின் திசையிலே அமர்ந்திருந்த மக்கள் என்று சொல்லி செபுலோன் செபுலோன் நாட்டை குறித்து அவர் எழுதுகிறார். செபுலோன், நப்தலி என்கிற இடத்திற்கு இயேசு போன பொழுது மரண இருளின் திசையிலே அமர்ந்திருந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி ஏசாயா தீர்க்கன் சொன்னதை அங்கே குறிப்பிடுகிறார். ஓகே, அதனுடைய அர்த்தம் என்ன? சத்தியம் இல்லாத, வெளிச்சம் இல்லாத, சத்தியத்தின் வெளிச்சம் இல்லாத இருளின், மரண இருளின் திசையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சத்தியமாகி இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அங்கே வெளிச்சம் உதிக்கிறது என்று சொல்லி அங்கே அறிகிறோம். உலகத்திலிருந்து வந்த தீமைகளை நாம் எங்கிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம்? The negative things, the bad things, the unclean things, what we receive from the world, from where do we get? மரண இருளின் திசையிலே, அதாவது ஒளி இல்லாத மக்களிடத்திலே இருந்து நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியத்திலே வாழ்ந்து சத்தியம் அறியாமல் பாரம்பரியம் கற்றுக் கொடுத்த தவறான காரியங்களை அந்த பாரம்பரியத்தின் வழியாகவும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதோடு கூட மாயையும் பொய்யையும் அசுத்தத்தையும் போதிக்கிற பிசாசானவனும் இருளுக்கு அவன் அடித்தளமாக இருக்கிறபடினாலே அவனிடத்திலிருந்தும் உலகத்திலே இருந்து நாம் இவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். உலகத்தில் இருப்பவர்களிடத்திலிருந்தும் நாம் இப்படிப்பட்ட இருளை பெற்றுக் கொள்கிறோம். ஒளியில்லாத இருளின் காரியங்களை பெற்றுக் கொள்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளே எடுத்து செல்லப்பட்டு அங்கே சேமித்து வைக்கப்படுகிறது. All these, unrealistic, untruthful, dark, unclean, wicked informations are taken through our brain and stored in the subconscious mind. Okay, அங்கே புதைந்து கிடக்கிறது, நம்முடைய மனதிற்குள்ளே புதைந்து கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பனிப்பாறையை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? ஐஸ்பர்க்.
அந்த பனிப்பாறையில 10ல் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் வெளியிலே தெரியுமா, அந்த நீர் மட்டத்திற்கு மேலாக கடலிலே தெரியுமா. அந்த 10லே 9 பங்கு நீருக்கு அடியிலே அது புதைந்திருக்குமா, மறைந்திருக்குமா. அதை போல உலகத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட இருள், அசுத்தம், கேவலம், பாவம், இவைகள் நம்முடைய மனதின் ஆழத்திலே அது புதைந்து கிடக்கிறதை போல ஒரு உண்மையை நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த புதைந்து கிடக்கக்கூடிய இருள், அசுத்தம் அல்லது பாவம் ஒரு நொடி பொழுதிலே மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் திறன் படைத்ததாக மனது இருக்கிறது. The unreal, untruthful, unclean, dark, wicked, sinful things that are, stored in the subconscious mind. Now the mind has a capacity to bring it back to our remembrance within no minute. விரைவிலே அப்படிப்பட்ட காரியங்கள் வெளியிலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, வேதம் கற்பிக்கக்கூடிய உண்மைகளிலே மறுக்க முடியாத மற்றொரு உண்மை என்னவென்றால், இந்த ஜென்ம பாவமானது ஒரு மனிதனை முழுவதுமாக அடிமைப்படுத்தி விட்டது. இதை நான் அடிக்கடி என்னுடைய இந்த போதனைகளிலே நான் சொல்லி வருகிறேன். பாவம் இருநிலை பாவம். ஒன்று ஜென்ம பாவம், மற்றொன்று செயல்நிலை பாவம். Sins of action, original sin. இந்த ஜென்ம பாவம் ஒரு மனிதனை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நான் கூறுவதனுடைய பொருள் என்ன? ஒரு மனிதனுடைய உடலுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வுகள், அவனுடைய மனது, சிந்தனை, சித்தம், இருதயம், மனசாட்சி, ஆவி, எல்லாவற்றையும் இந்த பாவமானது ஆட்கொண்டிருக்கிறதை நாம் வேதத்திலே அறிகிறோம். இப்படி ஜென்ம பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிற அந்த நிலைக்குத்தான் மாமிசம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இதைத்தான் நாம் ரொம்ப அழகாக தெளிவாக பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 7:14. ஓகே, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஓகே, என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஜென்ம பாவம் மனிதனுடைய மனதையும் அது அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டது, ஆட்கொள்ளுகிறது என்றுதான் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் 18ஆம் வசனத்திலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புத்தியில் அந்த மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல இதை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4:17. Now this I say and testify in the Lord that you must no longer walk as the Gentiles do in the futility of their mind. In the futility of their mind. அந்த மைண்ட் என்பதற்காக இந்த வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால்
தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். 18ஆம் வசனம். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? They are darkened in their understanding, alienated from the life of God because of the ignorance that is in them. Okay, darkened in their understanding, mind, understanding, இவைகளை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஜென்ம பாவம் மனிதனுடைய மனதையும் சிந்தனைகளையும் அது ஆட்கொண்டு அடிமைக்குள்ளே வைத்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பாவத்திற்கு அடிமைப்பட்ட உடலும் மனதும் சிந்தனையும் இவைகள் இணைந்து பாவ செயல்களை செய்யும்படியாக மனிதனை தூண்டுகிறது. மனிதனுடைய உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஐம்புலன்களும் அவருடைய சிந்தனைகளும் அவனுடைய மனமும் இணைந்து அந்த மனிதனை அவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறபடினாலே பாவங்களை செய்யும்படியாக அவனை தட்டி தூண்டி எழுப்புகிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒருவேளை இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல நாம் இப்படித்தான் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த தவறை குறித்து ஆவியானவர் அங்கே எழுதியிருக்கிறார். இதைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறார்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நான் 1ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அவ்வளவுதான். ஓகே, கண்டான். பாவத்திற்கு அடிமைப்பட்ட உடல் உறுப்புகள், பாவத்திற்கு அடிமைப்பட்ட சிந்தனைகள், ஜென்ம பாவத்திற்கு அடிமைப்பட்ட மனம், அது எப்படி தீவிரமாக ஒரு மனுஷனை பாவத்திற்குள்ளே அழுத்துகிறது என்பதற்கு இந்த சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தாவீது ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டான். கண்டதினால் என்ன விளைவு? ஓகே, அவனுடைய சிந்தனைகள் தூண்டப்பட்டு அவனுடைய மனம் அவனை ஆட்கொண்டு சித்தத்திலே அவன் தீர்மானம் செய்து பத்ஷேபாளோடு விபச்சாரம் பண்ணுகிறான். பத்ஷேபாளுடைய கணவன் உரியாவை காரணமின்றி கொலை செய்கிறான். மிகவும் மிகவும் துணிகரமாக அந்த கொலை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனதிற்குள்ளே பாவம் புதைந்து கிடக்கும் பொழுது ஒரு பார்வை அந்த புதைந்து கிடக்கக்கூடிய பாவங்களை மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து சிந்தனையிலே அது தூண்டிவிடப்பட்டு அது உடனடியாக அது செயலிலே, தீவிரமான செயலிலே, அக்கிரமமான செயலிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ஏவாளை குறித்தும் கூட கிட்டத்தட்ட இதே விதமான ஒரு நிகழ்வைத்தான் ஆவியானவர் 3ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தெரிந்த ஒரு சம்பவம் தான். மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எது? பிசாசானவன். அந்த சர்ப்பத்திற்குள்ளே நுழைந்த பிசாசானவன்
ஏவாளிடத்திலே இப்படியாய் சொல்கிறார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. The moment she saw, okay, உடனடியாக அவருடைய சிந்தனை தூண்டப்படுகிறது. அவருடைய மனது ஒரு முடிவை எடுக்கும்படியாக அமிழ்த்துகிறது. அவளுடைய சித்தம் ஒரு தீர்மானத்தை செய்கிறது. ஆண்டவர் தவிர்த்த பழத்தை அவள் பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து மனுக்குலத்தையே பாவத்திற்குள்ளாக சரிந்து விழ பண்ணி விட்டார்கள் என்றுதான் சொல்ல. சரியா? மனதிலே புதைந்து கிடக்கக்கூடிய காரியங்கள் ஒரு பார்வையிலே மீண்டும் அது தூண்டப்பட்டு புதைந்து கிடந்தவைகள் சட்டென்று வெளியிலே வந்து சிந்தனையை தொட்டு, மனதை தொட்டு, சித்தத்தை தொட்டு, இருதயத்தை தொட்டு பாவத்தை துணிகரமாய் செய்கிறதற்கு, தேவன் கட்டளையிட்ட காரியங்களை மீறி துணிகரமாய் செய்வதற்கு அது தூண்டுதலாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதே ஒரு காரியத்தை ஆகானுடைய நிகழ்விலும் கூட நாம் பார்க்கிறோம். எரிகோ பட்டணத்தை யோசுவா வெற்றி கண்டு இப்பொழுது ஒரு சின்ன பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். யோசுவாவின் புத்தகத்துல இது எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நிகழ்வது என்ன? இந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள்வதற்காக 3000 போர் வீரர்களை மட்டும் யோசுவா அனுப்புகிறார். காரணம், அது ஒரு சிறு பட்டணம். எரிகோவை போல ஒரு பறந்து விரிந்த ஒரு பெரிய பட்டணம். ஆனால் நிகழ்வது என்ன? அன்றைய தினத்துல அந்த ஆயி பட்டணத்திலே இறங்கி வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கானான் தேசத்தை மேற்கொள்ள வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனத்திலே 36 பேரை கொலை செய்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கலாய்க்கிறார் யோசுவா. கடைசியிலே சாபத்தீடானவைகளை எடுத்த ஒரே ஒரு மனிதன் ஆக்கானினால் வந்த விளைவு என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆக்கான் என்ன எழுதுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், யோசுவாவின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாழத்தையும் நான் கண்டு. ஆகான் கண்டான். எதை கண்டான்? ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாழத்தையும் நான் கண்டவுடனே அவனுடைய மனதிற்கு பின்னாலே பதிந்து கிடந்த அந்த பாவ உண்மைகள், பாவ சத்தியங்கள் இப்பொழுது அவனை இச்சிக்கும்படியாக தூண்டுகிறது. அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று சொன்ன. ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால் இதுதான் காரணம். ஓகே, மனித மனம் உலகத்தின் செய்திகள் நல்லவைகளோ கெட்டவைகளோ அவைகளை சேமித்து ஆழ் மனதிலே பதித்து விடுகிறது. இந்த மனம் இப்பொழுது பாவத்திற்கு அடிமைப்பட்டு விட்டது. எனவே அந்த பதிந்து கிடந்த பாவ சிந்தனைகள், பாவ உண்மைகள், all the informations, negative informations, within a fraction of moment, the moment you see, it comes up, takes over, leads you and makes you to commit sin knowingly, willfully. Okay? இதுதான் நம்முடைய மனதினுடைய விளைச்சல். ஓகே, என்ன பார்த்தோம்? மனம் என்பது யாது? மனம் எப்படி செயல்படுகிறது? மனதை பற்றிய பேருண்மைகள். இப்படிப்பட்ட மனமே மறு உருவம் எடுத்திட வேண்டும்.
அதனாலதான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனது, அதாவது ஒரு நொடியிலே மனதிற்குள்ளே பதிந்து கிடக்கக்கூடிய பாரம்பரியத்தினால் வந்தவைகளானாலும் சரி, உலகத்திலிருந்து வந்தவைகளானாலும் சரி, பிசாசினிடத்தில் வந்தவைகளானாலும் சரி, பிசாசை பின்பற்றுகிற அவருடைய உலகத்தின் மக்களிடத்திலிருந்து வந்தவைகளானாலும் சரி, சேமித்து வைக்கப்பட்ட இந்த அசுத்தங்கள் ஒரு நொடியிலே வெளியில வந்து மனிதனை ஆட்கொள்ளுகிற இப்படிப்பட்ட ஒரு மனதைத்தான் மறு உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனம் மறு உருவம் எடுத்திட வேண்டும். இந்த மறு உருவம் என்ற சொல் ஒரு அழகான சொல் என்று சொல்லி நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஓகே, உருவம், அமைப்பு, இமேஜ், ஓகே, ஷேப். ஓகே, நம்முடைய மனம் இப்பொழுது இருளை எல்லாம், அசுத்தத்தை எல்லாம், பாவங்களை எல்லாம், அநீதிகளை எல்லாம், கேவலங்களை எல்லாம் ஆழத்திலே பதிந்து கிடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மனதை ஒரு புது உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஓகே, ஒருவேளை எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், ஒரு கூட்டுப்புழு மறு உருவம் எடுத்து ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது போல, ஒரு பாறையாய் கிடந்த ஒரு கல் இப்பொழுது ஒரு சிற்பியினால் ஒரு சிறந்த ஒரு சிற்பமாய் மாறுகிறதை போல, விதைகளிலெல்லாம் சிறுவிதை, கடுகு விதை ஒரு மாபெரும் மரமாகிறது போல, it has to take a new shape. It has to change completely. It has to transform. It has to be transformed. புது உருவம் எடுக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், மீறுதல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், இவைகளுக்கெல்லாம் மனதிற்குள்ளே உலகத்திலிருந்து வந்த அந்த செய்திகள், புதைந்து எடுக்கக்கூடிய செய்திகள் காரணமாகிறது. எனவே இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாக, பரிசுத்தமானாக, அவருக்கு பிரியமான ஒரு மகனாக, மகளாக மாற வேண்டும் என்றால் தேவைப்படுகிற கிறிஸ்தவ அனுபவங்களிலே மிக இன்றியமையாதவைகளிலே ஒன்று என்னவென்றால், நம்முடைய மனம் மறு உருவம் எடுக்க வேண்டும். அந்த மனம் மறு உருவம் எடுக்கும் பொழுதுதான் தேவ சித்தத்தையும் தேவனுக்கு ஏற்ற நன்மைகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளையும் தேவ கண்களுக்கு முன் நிறைவானதையும் பகுத்தறிந்திடும் மனமாக மறு உருவம் எடுத்திடும். சரியா? Only the renewed mind will be able to find out the will of God. தேவனுக்கு நன்மையானதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளையும் தேவனுடைய கண்களுக்கு நிறைவானவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் மறு உருவம் எடுக்க வேண்டும். எப்படி ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியில் மாறுகிறதை போல, ஓகே, நம்முடைய மனம் மறு உருவம் எடுக்க வேண்டும். நம்முடைய மனம் மறு உருவமாகிட நாம் என்ன செய்திட வேண்டும்? மனதிற்குள்ளே புதைந்து கிடக்கும் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனம் ஒரு மறு உருவம் எடுத்திட வேண்டும் என்றால் அதுல எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்றுதான் வேதத்தில இருந்து நாம் அறிகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிளா தான் தெரியுது. எப்படி? ஓகே, சங்கீத புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே நாம் அடிக்கடி கூறுகிற வண்ணமாக நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். நான் எதை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், பாவத்திற்கு அடிமைப்பட்ட
பாவத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய மனம் தேவனுக்கு பிரியமான சித்தத்தையும் நன்மைகளையும் பரிபூரணத்தையும் அறியத்தக்கதாக மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அகற்ற வேண்டும். அகற்ற வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இவைகள் நமக்கு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல. இவைகளை நம்முடைய வாழ்விலே இருந்து அகற்ற வேண்டும். நம்முடைய மனம் மறுரூபமாவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவைகளை நம்முடைய வாழ்விலே இருந்து அகற்ற வேண்டும். அடுத்த வசனம் அழகாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? அகற்றுகிறதோடு கூட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், தியானமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே நீங்களும் நானும் பிரியமாயிருந்து பகலென்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் மறு உருவம் எடுப்பதற்கு மிகுந்த வாய்ப்புகளை நாம் பார்க்கிறோம். இவளை ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். We need to unlearn and relearn. We need to unlearn to relearn. Unlearn and relearn. நம்முடைய மனதிற்குள்ளே பதிந்து விட்ட அத்துணை தேவனுக்கு பிரியமில்லாத செய்திகளையும் நாம் அகற்றிவிட்டு, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே, பாவியுடைய வழியிலே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே என்கிற அந்த நம்முடைய ஆழ் மனதிலே பதிந்து விட்டு அத்துணை அசுத்தங்களையும் அகற்றிவிட்டு அதை உண்மையினால் நிரப்பும் பொழுது, அதை உண்மையினால் நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய வேதத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்திலே இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்கும் பொழுது நம்முடைய மனதை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு அது வழியாய் அமைகிறது. In order to cleanse our mind, we need to first of all unlearn things that have been buried at the back of our mind, in the subconscious mind. And now we have to relearn. What to relearn? புது காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்கே போவது? வேதம்தான். இந்த வேதத்திற்கு வர வேண்டும். சமீபத்திலே ஒரு நிகழ்வு என்னை இந்த காரியத்தை சிந்திக்கும்படியாக தூண்டினது என்று சொல்லலாம். எப்படி? நாங்கள் முதல் மாடியிலே குடியிருக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஒரு கொய்யா மரம். அந்த கொய்யா மர கோடையிலேயே இலைகளெல்லாம் காய்ந்து விட்டது. அந்த மரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன இலையா ட்ரையா இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் கொஞ்ச நாட்கள் வெளியிலே போயிருந்தபடியினாலே இந்த நிகழ்வு இருந்ததாக நான் யோசிக்கிறேன். ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வருகிறார். தன்னுடைய தோட்டத்தை தூய்மைப்படுத்துகிறார். அப்பொழுது இந்த கொய்யா மரத்தை சுற்றிலும் மீண்டுமாக தோண்டி அதுக்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சிங்க. தண்ணீர் பாய்ச்சி கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, காய்ந்து போன இலைகள் எல்லாம் உதிர்ந்து பசேர் என்று சொல்லி பச்சை நிறத்துல அந்த இலைகள் எல்லாம் துளிர் விட்டு இந்த அழகாய் காட்சி அளிக்கிறது. இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு காரியம். The dry leaves, were totally removed and replaced with fresh green leaves. இதற்கு வேத புத்தகத்துல உதவிகள் கிடைக்கின்றன. பாழாய் போன இந்த மனம், பாவங்களை எல்லாம் ஆழத்திலே பதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த மனம், பாவத்திற்கு அடிமைப்பட்டு விட்ட இந்த மனம் மறு உருவம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த வேத புத்தகத்திலே நமக்கு வழிமுறைகளை ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறார். ஒரு சிலவற்றை மட்டும் கூறி நான் முடிக்க விரும்புகிறேன்.
வேதம் தரும் உதவிகள், பைபிளிலே கற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகள். எதற்கு? நம்முடைய மனதை மறு உருவப்படுத்துவதற்கு. என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை என்னுடைய பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நம்முடைய முயற்சியிலே ஒருவேளை நீக்க வேண்டியவைகளை நீக்கினாலும் சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்தாலும் முழு மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஆவியானவர் நம்மை படைப்பாக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக வருகிறது, if anyone is in Christ, he is a new creation. இன்னொரு வெர்ஷன்ல எப்படி வாசிக்கிறோம் என்றால், he is a new creature. தேவன் படைத்த படைப்புகளிலே மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் ஒரு புது படைப்பை படைக்கிறார் என்பதை போல தெரிகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new creature. அந்த மறுபிறப்பின் அனுபவத்திலே தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய உடலாகி இந்த ஆலயத்திற்குள்ளே திரியேக தேவன் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவனானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். வாவ்! நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு உண்மை, மேன்மையான ஒரு உண்மை, மகத்துவமான உண்மை. தேவன் எங்கே வாசம் செய்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father in heaven, அங்கே இருக்கிறார், மோட்சத்திலே இருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார், பரிசுத்த இடத்திலே இருக்கிறார், தேவதூதருடைய துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். இப்பொழுது அந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன் இப்பொழுது எனக்கு உள்ளே வந்து எனக்குள்ளே தங்குகிறார். இது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் எட்டாத ஒரு உண்மை. ஆனால் வேதம் கற்பிக்கிற உண்மைகளிலும் சிறந்த ஒரு உண்மை. நம்ம மனம் மறு உருவம் எடுக்க வேண்டும். விண்ணரசின் தேவன் நமக்குள்ளே வந்து இறங்க வேண்டும். சரியா? இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெயர்களிலே மற்றும் ஒரு பெயர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர், the spirit of truth. இயேசு கிறிஸ்து இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will lead you into all the truth. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அந்த சத்தியத்திற்கு தடையாக வந்துவிட்ட மனுக்குலத்திலே பாவம் இப்பொழுது அவர்களை இருளுக்குள்ளே தள்ளிவிட்டது. அந்த இருளிலே இருந்து மீட்கப்பட்டு ஒளியாக்கப்பட்ட அந்த மனுஷன் முழு சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை வழிநடத்துகிறார். He leads an individual into the fullness of truth. வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஓகே, அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். ஓகே, அந்த சத்தியத்தை சரியானபடி அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். The revelation we need from the Holy Spirit, so that within a spark of revelation we are able to have a grasp of truth in great deal. சரியா? அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த சத்தியத்தை முழுமையாய் அவர் நமக்கு கற்பிக்க வேண்டும். நாம் சத்தியத்தினால் நிரம்பிட வேண்டும். சத்தியத்தினால் நிரம்பிட வேண்டும். சரியா? பவுலடியார் சொல்லுகிறாரு, எனக்கு இருந்த மேன்மைகளை எல்லாம் நான் இப்பொழுது நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
எதற்கு? கிறிஸ்துவை அறிவதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய வருகையிலே நான் சரியாய் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இந்த உலகத்திலே நான் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை. சரி, பவுலடியார் என்ன செய்தார்? அரேபியாவில அங்கே பாலைவனத்திலே போய் அவர் தங்கி தேவனை தேடுகிறார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கரத்திலே வேத புத்தகமாக எழுதி கொடுத்து விட்டார். இப்ப நீங்களும் நானும் வனாந்திரத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to go to the desert, Arabian desert again. All that we need to do is we need to go to the word of God. Okay. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை எப்படி வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. சரியா? உன்னதத்திற்கு அடுத்த, தேவனுக்கு அடுத்த, மகத்துவத்திற்கு அடுத்த, நித்தியத்திற்கு அடுத்த, பரலோகத்திற்கு அடுத்த, பரிசுத்த பரலோகத்திற்கு அடுத்த எல்லா உண்மைகளும் இந்த வேதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கையிலே வாசித்து வாசித்து நேசித்து நேசித்து அதை சொந்தமாக்கி கொள்ள நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சத்தியத்திற்கு மேலாக சத்தியத்திலே நாம் நடப்பதற்கு அது உதவியாக, பேருதவியாக இருக்கிறது. சரியாக? ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அன்பின் ஆலோசனை என்றால், make a decision to give yourself to read the word. Go to bed early. Get up very, very early. Sit at the feet of the word of God. Learn, read, reread, reread, write, take notes. Okay? அதை கற்றுக் கொடுங்கள். திரும்ப 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 கற்றுக் கொடுக்கும்போது சத்தியனுடைய மனதிலே நினைவுக்கு வருகிறது, பதிந்து விடுகிறது. இந்த நாட்கள்ல ஒரு சிலர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, அங்கிள் உங்களுக்கு எப்படி எல்லா வசனமும் உங்களுக்கு மனசுல எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? How is it you remember many scripture verses? அவங்க சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப மனப்பாடம் பண்ணுகிறவன் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கற்பித்து கொடுக்கிறபடினால, இடைவிடாமல் கற்பிக்கிறபடினால, பலருக்கு கற்பிக்கிறபடினால இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய மனதிலே பதிந்து விடுகிறது. அவ்வளவுதான். சிம்பிள், வெரி சிம்பிள். அதனால நான் உங்களுக்கு அன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை, யாராவது ஒருத்தர் எனக்கு 21 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பார்கள் என்றால், அவரை அறிகிற அறிவின் மேன்மையிலே எங்கோ போயிருப்பேன் என்று உங்களுக்கு நான் அன்போடு கூட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில வேதம் எழுதியிருக்கிறவன் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் சத்தியத்தை அறிவோம், சத்தியத்திலே வளருவோம், பரிசுத்தத்திலே பெருகுவோம். நம்முடைய மனதிலே பதிந்து கிடக்கக்கூடிய, புதைந்து கிடக்கக்கூடிய அசுத்தம் எல்லாம் அகலும், பரிசுத்தம் பெருகும். நாம் தேவனுடைய பரலோகத்திற்கு, உன்னத பரம எருசலேமுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாறும். இது ஒரு அனுபவம். This is an experience. சரியா? எப்படி? மனம் உலகத்தின் அசுத்தங்களை எல்லாம், இருளை எல்லாம், பாவங்களை எல்லாம், கேவலங்களை எல்லாம் என்னுடைய உடல் உறுப்புகளின் வழியாய், நரம்பு மண்டலங்களின் வழியாய் என்னுடைய மூளைக்கு வந்து, என்னுடைய மனதிற்கு வந்து, மனதிலே அவைகளை சிந்தித்து ஆராய்ந்து இப்பொழுது ஆழ் மனதிற்குள்ளே அவைகள் பதிந்து விட்டன. அவைகளெல்லாம் எனக்கு தவறான செயல்களை செய்யும்படியாக கொப்பளித்து கொட்டுகிற ஒரு 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 ஊற்றை போல என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கு. அதை நான் களைந்தால் ஒழிய, அவைகளிலிருந்து நான் விடுபட்டால் ஒழிய, என்னுடைய வாழ்விலே பரிசுத்தமான வாழ்வு, உண்மையான வாழ்வு, தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்வது மிக மிக கடினம். சரியா? May the Lord give us the needed grace so that we will be able to renew our mind. Okay. அப்பொழுது தேவ சித்தத்தையும், தேவனுக்கு பிரியமானவைகளையும், அவருக்கு பரிபூர்ணமானவைகளையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாக வாழ கற்று
ஒரே ஒரு காரியம், அதை மட்டும் சொல்லி முடித்து விடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக மதுரை சிஎஸ்ஐ திருமண்டலத்தினுடைய பிஷப் பேராயர் போத்திராஜில ஐயா அவர்கள் டிவியிலே ஒரு செய்தி கொடுத்தார். அந்த செய்தி எல்லாம் என்னுடைய மனதிலே நினைவிலே இல்லை. ஆனால் அவர்கள் பயன்படுத்தின ஒரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் என்னுடைய மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்தது. என்ன? மேஜையிலே 2 குவளையிலே தண்ணி. ஓகே, அது எப்படியும் ஒரு 1.5 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜார்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஜார் கிளீன் வாட்டர், அடுத்த ஜார் இங்க் ஊற்றப்பட்ட நிறம் மாறின வாட்டர், ப்ளூவா இருக்கு. ஒன்னு கிளாசி கிளீன் வாட்டர், அடுத்தது ப்ளூ கலர் இங்க் வாட்டர். வேற என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, கடைசியில இந்த கிளீன் வாட்டர் எடுத்து அந்த அசுத்தமான வாட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறாரு. ஊத்த அந்த இது வழிய ஆரம்பிக்கிறது, நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறது. ஐயா அவர்கள் விடாமல் ஊத்திக்கொண்டே இருக்கிறார். கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இங்க்னால கலர் மாறின அந்த தண்ணீர் முழுமையாக தெளிந்த ஒரு நீராக மாறி, அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த சத்தியம் நம்முடைய மனதிலே பதிந்து புதைந்து கிடக்கக்கூடிய உலகத்திற்கடுத்த இருள், பிசாசுக்கடுத்த பாவம், கேவலம், அசுத்தம், அக்கிரமம், துணிகரம், மீறுதல், இச்சை, இவைகளை நீக்க வேண்டும் என்றால் இது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய மனம் புதிதாகும், நம்முடைய மனம் தேவ சித்தத்தை தேடும், தேவனுடைய பரிபூரணத்தை அறியும், அவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையை செய்ய. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றும். ஜெபிக்கலாமா? கண்கள் மூடி உள்ளத்தின் ஆழத்திலே, ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்தின் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை கண்டிப்போடு நீர் எச்சரித்து அனுப்பினீர். ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேதத்தில். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விண்ணரசின் ஆசீர்வாதங்களிலே, ஆண்டவரே, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தீர். எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை கொடுத்திருக்கிறேன், சத்தியத்தை 66 புத்தகங்களிலே எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியத்தை எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இவைகளை கொண்டு எங்களுடைய மனம் முழுவதுமாக மறு உருவம் பெற கர்த்தர் உதவி செய்ய. அசுத்தத்திலே பிறந்து அசுத்தத்திலே வளர்ந்து அசுத்தத்திற்கு ஆண்டவரே சுவாமி அதிகாரியான பிசாசுனுடைய வழியிலே ஓடின எங்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீங்க. ஆண்டவரே, எங்களுடைய மனதை மறு உருவப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தையும் நன்மையும் மேன்மைகளையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு அந்த ஒரு கிருபையை கூட்டித்தாங்க. ஆண்டவரே, இந்த செய்தி உலகத்திலே உள்ள அத்துணை மக்களுக்கும் ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த மாலை நேரத்திலே கேட்ட அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஜெபம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான வழிநடத்துதலும் ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய அன்பின் குடும்பத்து மக்கள் ஒவ்வொருவரோடும் கூட என்றென்றுமாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.